இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பையன் இன்னைக்கு வந்தாருன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு மாமா. அவர் இங்க வரக்கூடாதுன்னு நம்ம 2 பேரும் போட்ட பிளான் மொத்தமும் வீணா போயிடுச்சு மாமா. ஒரு பக்கம் என்ன பெத்த அப்பா, இன்னொரு பக்கம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என் மாமா. 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. அந்த 2ம் உன்னை விட்டு உன்னை பிரிஞ்சு இருக்காது. அந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் வேணும்னு முடிவெடுக்கணும்னா நான் என்ன எடுப்பேன்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மாமா. நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சாகணும். ககன் கூட போயிடுமா, ககன் கூட போயிடுமா, ககன் கூட போயிடுமா, ககன் கூட போயிடுமா. நீங்க என்ன பேசுறீங்க மாமா? நான் யாரை தேடி இவ்வளவு தூரம் வந்தனோ அந்த அப்பாவை விட்டுட்டு நான் போயிடணுமா? போய்தான் ஆகணும். வேற வழி இல்லை. நீ வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவன் உன்னை தேடி இங்க வராமா? அவன் தப்பா புடிச்சுக்கிட்டு திரும்ப போயிட்டானா அப்புறம் நீ தன்னந்தனியாயிடும். அதுக்கப்புறம் உன் அப்பா வேற ஒரு சம்பந்தம் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதை உன்னால ஏத்துக்க முடியுமா? அதை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாது மாமா. முடியாதுல்ல? அதனாலதான் அவன் கூடயே உன்னை போன்னு சொல்றான். ஆனா அப்பா, ஒரு பக்கம் அப்பா வேணும், இன்னொரு பக்கம் அவன் தான் வேணும்னு நீ நிறைய முயற்சி பண்ணிட்டியமா. ஆனா அவனை இங்க வரவிடாம நம்மளால தடுக்க முடியல. பூமி, நீ சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுதான். அப்படின்னா அப்பாவை விட்டு போக சொல்றீங்களா மாமா? விட்டுட்டு போறதுனால அப்பா பொண்ணுடைய பந்தம் இல்லைன்னு ஆயிடாதுமா. நீதான் அவருடைய பொண்ணுன்னு அவருக்கு தெரிய வரும்போது நீ எங்க இருந்தாலும் சரி, நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாரே தவிர அவனை விட்டுட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. நிஜமா அப்பா எனக்காக வருவார்னு நினைக்கிறீங்களா மாமா? வருவார்மா, என்ன நம்பு. காலம் சொந்தத்தையும் பந்தத்தையும் சோதிக்குமே தவிர என்னைக்கும் நிரந்தரமா பிரிக்கணும்னு நினைக்காது. நீ போமா. சரிங்க மாமா.